பூமிக்கடியில மிகப்பெரிய பொக்கிஷம் ஒன்று இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? அந்த பொக்கிஷமே நீர் தான். நிலத்தடி நீர் இருக்குன்னு சொல்லி எங்க எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாம இப்ப பேசுறது நிலத்தடி நீர் கிடையாது. பூமிக்கு அடியில மிகப்பெரிய கடலே ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பொதுவா நீரானது பூமிக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில தியரிஸ் படி விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்கற்கள் ஒன்றுக்கொன்று உரசி அதிலிருந்து தண்ணியானது பூமிக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற தியரியானது முன்வைக்கப்படுது. ஆனா கடந்த 2022ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க பகுதியில அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்று நடத்திய ஆராய்ச்சியில பூமிக்கடியில 660 கிலோமீட்டர் ஆழத்துல ஒரு புதிய வகை டைமண்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டைமண்ட் ஆனது ரிங் உடைட் டைமண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டைமண்டை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த டைமண்ட்ல அதிகமா ஹைட்ரஜன் சோர்ஸ் இருந்திருக்கு. அதாவது அந்த டைமண்ட் ஆனது அதிகமா தண்ணி கிட்ட இருந்திருக்கு. நிலத்தடியில 660 கிலோமீட்டர் ஆழத்துல தண்ணி எப்படிடா வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்பதான் ஒண்ணு தெரிய வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கடியில நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கடல் போல நீரானது ஓடிக்கிட்டு இருக்கு. அத பூமியானது தனக்குள்ள ஈர்த்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியும், தேவைப்படும் போது அந்த நீரை பூமியானது வெளியே விடுது. அதுதான் கடலாகவும் ஆறாகவும் இப்ப இருக்குன்னு சொல்லியும் ஒரு தியரிய அந்த பல்கலைக்கழகமானது முன்வைக்குது. அதாவது எர்த்துடைய கோரை சுத்தி கடல் போல நீரானது பாஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நீர் தான் நம்ம மேல பார்க்கக்கூடிய நீராகவும் இருக்குது. இந்த நீர் தான் பூமியில உருவான முதல் நீரா கருதப்படலாம்னு சொல்லி அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பல்கலைக்கழகம் வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ரிங் உடைட் டைமண்ட் ஒரு டைமண்டை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி, இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டா எக்கச்சக்கமான டைமண்டுகளை எர்த்துடைய கோருக்கு பக்கத்துல நாம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா நம்ம நிறைய வைரங்களை கையில வச்சு பார்க்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.